4 மாடி தனி வீடு ஒன்று மயிலாப்பூரில் என்று ஒரு தகவலும், சில பேர் டி நகர்ன்றாங்க, மோஸ்ட்லி மயிலாப்பூரில் ஒரு முழு வீடு 4 மாடி வீடு அடுக்கப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஐடி தனியாக இருக்கும், மற்ற கழகங்கள் போடுறதை எடுக்கிறதுக்கு ஒன்று, அன்னன்னைக்கு என்னென்ன போடணுங்கிறதுக்கு ஒன்று, பப்ளிக் ரிலேஷன்ஸ்னு ஒன்று, 4 மாடி 4 தனியாக வச்சு ஒரு அலுவலகம் ஆல்ரெடி பார்க்கப்பட்டு விட்டது. அதை ஆக்குபை பண்ணிட்டு இருக்கிற வேலைகள், இன்டீரியர் வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாக தகவல் வருகிறது. பராசக்தி வர்றதுக்கு முன்னாடி சாதாரணமாக அது எவ்வளவுக்கு விற்றுருக்காங்க, எவ்வளோ போயிருக்குங்கிற நேரத்தில் ஐடி ரெய்டு பண்ண முடியும். எந்த பெரிய படம் வந்தாலுமே உங்களுக்கு அகோரம் ஃபிலிம்ஸ் அவங்கெல்லாம் கரெக்டாக விஜய் படம் வந்து அந்த டயத்துக்கு முன்னாடி பண்ணுவாங்க. ஸோ அடுத்த வாரம் அந்த படம் ரிலீஸை ஒட்டி ஒரு ரெய்டு பராசக்தி ப்ரொடியூசர்ஸுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணிக்கிட்டு மிக தெளிவாக அமித்ஷாவுடைய அலுவலகம் இறங்குவோம். நேரு மேலே நேரடியாக ஸ்டாலின் அவர்களுக்கே வருத்தம் உண்டு. ஏன்னா அவர் மாப்பிள்ளை சாரை பாருன்னப்ப மாட்டேன், இது தலைவரை நான் உங்களோட வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதலாண்டே சொன்னதுனால ஒரு சின்ன வருத்தம் உண்டு என்று சொல்வார்கள். தன்னுடைய பார்ட்டி ஃபண்டை கலெக்ஷனை எவ்வளோ கொடுக்கணுமோ 60% முதல் குடும்பத்துக்கும் கட்சிக்கும் ஒப்படைச்சிடணும், 20% தனக்கும், 20% கட்சி செலவுக்கும் பண்ணுறதுங்கிறது வழக்கம். அந்த 60% கொடுக்குறப்ப மாப்பிள்ளை சாரை பார்த்து சொல்லிடு, மாப்பிள்ளையை பார்த்துட்டு போயிடுங்கன்னாரு. இல்லை தலைவரை நான் உங்களோட வச்சுக்கிறேன்னு இருக்காரு. இல்லை எதுக்கும் ஒரு தடவை பாருங்கன்னா, இவர் சொன்னதாக சொல்லப்படும் தலைவரை என் கீழே 41 எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னு சொன்னதாக. ஸோ இதற்கு ஒரு செக் இருக்கணும். அத்தனையும் இது நடந்தால் இது என்னாகும், இது நடந்தால் இது என்னாகும், எல்லாத்தையும் வார் ரூமில் பிளான் பண்ணிக்கிட்டு இதை நோக்கிய மிகப்பெரிய பிளானு. அந்த புதுக்கோட்டை மீட்டிங்கை முடித்து அடுத்த நாள் அவர் திருச்சியில் தங்கி இருக்கிறார். அதன் பொழுது பியூஷ் கோயல், இவர் எடப்பாடி மற்றும் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை எல்லாருமே அங்கே சந்திக்க போகிறார்கள். இதை நோக்கிய ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்கும். வார் ரூம் வந்து இப்போ எல்லா ஆக்டிவிட்டீஸையும் பார்க்கும். ஒரு பக்கம் திருப்பரங்குன்றத்தை வச்சுக்கிட்டு, ஏன்னா முந்தா நேற்றுக்கு இவர் வந்தப்போ அங்கே தீபம் ஏற்றப்படும் அப்படின்னு கல்வி அமைச்சர் சொல்லியிருக்கார். ஸோ இது எல்லாமே ஒன்று சேர நிச்சயமாக அமித்ஷாவுடைய பிளான். துடைத்து எறிவேன் என பார்லிமெண்ட்ல திமுகவின் ஆட்சியை துடைத்து எறிவேன் அப்படின்னு சொன்ன வார்த்தையை கீப் அப் பண்றதுக்கு இந்த வார் ரூம் மிகப்பெரிய. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். சென்னையில் அமித்ஷா அவர்கள் ரகசியமாக ஒரு வீடை வந்து வாடகைக்கு எடுத்து லிட்டரலாக வந்து ஒரு வார் ரூம் மாதிரி செயல்பட போகிறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து நடக்க போகுது. வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு 4 மாடி தனி வீடு ஒன்று மயிலாப்பூரில் என்று ஒரு தகவலும், சில பேர் டி நகர்ன்றாங்க, மோஸ்ட்லி மயிலாப்பூரில் ஒரு முழு வீடு 4 மாடி வீடு அடுக்கப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஐடி தனியாக இருக்கும், மற்ற கழகங்கள் போடுறதை எடுக்கிறதுக்கு ஒன்று, அன்னன்னைக்கு என்னென்ன போடணுங்கிறதுக்கு ஒன்று, பப்ளிக் ரிலேஷன்ஸ்னு ஒன்று, 4 மாடி 4 தனியாக வச்சு ஒரு அலுவலகம் ஆல்ரெடி பார்க்கப்பட்டு விட்டது. அதை ஆக்குபை பண்ணிட்டு இருக்கிற வேலைகள், இன்டீரியர் வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாக தகவல் வருகிறது. ஏன்னா மிக தெளிவாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மீடியாக்களும் முழுக்க தமிழகத்தின் சூப்பர் முதல்வருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இன்றைக்கி எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை மறைக்கணும், எதை இது பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பெண் நிறுவனம் தான் டிசைட் பண்ணுது. போலீஸ்கிட்டேருந்து வர தகவலை கூட அவர்கள் தான் லீக் பண்ணுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போய், கிட்டத்தட்ட அண்ணா பல்கலைக்கழக கேஸில் அவங்க சொல்லி தான் பத்திரிகையாளர்கள் அந்த எஃப்ஐஆர் வாங்கினாங்க. ஆனால் பத்திரிகையாளருடைய ஃபோனை பிடுங்கினாங்களே தவிர இவர்களுடைய விசாரணை கூட பண்ணல. ஸோ இது எல்லாமே பார்த்து வச்சு நமக்கு ஒன்று தெரியும்னால், மத்திய அரசு உளவுத்துறை கவர்னருக்கு நான் இப்போ அத்தனையும் போகும். நமக்கு கிடைக்கிறதுலாம் லீக்கார் இன்ஃபர்மேஷன் தான். பட் முழு ரிப்போர்ட் வாரம் கவர்னர்கிட்டருந்து ஒரு ரிப்போர்ட்டு உள்துறை அமைச்சருக்கு போகும். ஸோ அத்தனையும் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா நம்மக்கிட்ட என்ன பண்ணாங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் சேர்ந்த ஒரு ஆள், அவனை பெயிலில் எடுத்து கொண்டு வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான், கவர்னர் அலுவலகத்துக்கு முன்னாடி இது பெட்ரோல் பாம்பை வீசுகிறான். வெறும் பாட்டில் இது அது இதுன்னு நான் கட்சியில் அவன் 8 வருஷம் ஜெயில் தண்டனை கருக்காவின் ஒத்துக்கிறவன் வச்சு. ஸோ இது அத்தனையும் மத்திய அரசு பார்த்துட்ருக்கு, அந்தந்த லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நேரடியாக அமைச்சர்கள் பேர்லேயோ இவங்க பேரில் எடுத்தால் அது அனுதாபத்தை கூட்டிடுமா, இல்லை இவங்க போய் ஸ்டே வாங்கிடுமா அப்படின்னு பெண்டிங் வச்சுருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட டாஸ்மாகில் உங்களுக்கு பண்ண ரெய்டிலேயே நேரடியாக
துணை முதலமைச்சருடைய நெருங்கிய தம்பிகள். கடைசியாக வந்த இந்த படத்தில் கூட நான் நன்றி இவர் இப்போ தயாரித்ததே விடியல் மூவிஸை ஆகாஷ் பாஸ்கரன் அவருக்கும் இது. இன்னொன்று யார் வந்து டாஸ்மாக் எம்டி நீங்கள் சொன்னதை கேட்குறேன் தம்பின்னு போட்டாரோ அந்த தம்பிக்கு நன்றி அந்த படத்தில் இட்லி கடையில் தேங்க்ஸ் டு அந்த தம்பியுடைய பேரும் வந்திருக்கு. ஆனால் டாஸ்மாகில் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த ஸ்டே இன்றைக்கும் இருக்கிறதுனால அதில் சிக்கல்கள் இருக்குது. பட் இப்போ ஜனநாயக இது இப்போ பராசக்தி வர்றதுக்கு முன்னாடி சாதாரணமாக அதை எவ்வளவுக்கு விற்றுருக்காங்க எவ்வளோ போயிருக்குங்கிற நேரத்தில் ஐடி ரைடு பண்ண முடியும். எந்த பெரிய படம் வந்தாலுமே உங்களுக்கு அகோரம் ஃபிலிம்ஸ் அவங்கெல்லாம் கரெக்டாக விஜய் படம் வந்து அந்த டயத்துக்கு முன்னாடி பண்ணுவாங்க. ஸோ அடுத்த வாரம் அந்த படம் ரிலீஸை ஒட்டி ஒரு ரைடை பராசக்தி ப்ரொடியூசர்ஸுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணிக்கிட்டு மிக தெளிவாக அமித்ஷாவுடைய அலுவலகம் இறங்கும். ஒன்று அட்டாக் மோடுக்கு, இன்னொன்று ரியாக்ஷன் மோடுக்கு, இன்னொன்று நம்ம என்ன பண்ணணும் கூட்டணி, அடுத்தது இதுக்கு இப்போ நமக்கு இந்த சோஷியல் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா சோஷியல் மீடியாவில் இப்போ ரியாக்ஷன் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கிறதுனால தற்போது மிக தெளிவாக ஒரு 4 மாடியை எடுத்துக்கிட்டு பிளான் பண்ணி செய்யறதுக்கு இருக்காங்க. அதை நோக்கிய ஒரு மிகப்பெரிய அளவில் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இதில் அமைச்சர்களுக்கு ஏதாவது விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இல்லை, அது தனியாக சார். ஏற்கனவே ஒவ்வொரு அமைச்சரை பற்றியும் 18 பிஜேபி அமைச்சர்கள் 3 எம்பிக்கள் மேலே இருக்கிற ஃபைல்ஸை வச்சுருக்காங்க. அதிலிருந்து பல விஷயங்கள் வெளியில் வரலாம். ஏன்னா எல்லாமே திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைச்சரை இன்னொருவர் காட்டி கொடுப்பார். அது அங்கேருந்து அவங்களே விஷயத்தை அனுப்பிடுவாங்க. காங்கிரஸ்லேயும் அப்படி தான் நடக்கும். இப்போ செல்வ பிறந்தகை எடுத்துக்கிட்டாருன்னா அவரை போடுறேன்னு சொன்ன உடனே காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான் அனுப்புகிறாங்க. அவருக்கு லண்டனில் சொத்து இருக்குது, ஒரு யூனிவர்சிட்டி அவர் ஒய்ஃப் பேரில் வச்சுருந்தார் அப்படின்லாம் அவங்க தான் போட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி செந்தில் பாலாஜி வீடு கட்டுகிறார், அவருக்கு அந்த இடம் 3 ஏக்கரில் ஒரு சின்ன வீடு கட்டுறாரு, அந்த இடத்துடைய மதிப்பு 100 கோடி ரூபா தான், ஆனால் 10 லட்சத்துக்கு தான் ரிஜிஸ்டர் பண்ணார் அப்படிங்கிற தகவல்களே டெல்டா பகுதியைச் சேர்ந்த ஒரு மூத்த அமைச்சர் தான் கொடுக்குறாருன்னு வந்தது. அதே போல் டிவிஹெச்சை பற்றிய அத்தனையும் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் தான் கொடுத்தார் என்பதும் மக்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நேரு பற்றின விவரங்களை அன்பில் கொடுத்துருக்காரு. இல்லை, நேரு பற்றி கொடுத்ததெல்லாம் அன்பில் தான். ஏன்னா அதாவது இடியிலேருந்து இப்போ டாஸ்மாகில் மணல் கடத்தலில் 4780 கோடி எடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் வெறும் 38 கோடி தான் போட்டிருக்கீங்கிற லெட்டர், அதுக்கு எஃப்ஐஆர் போடுங்கன்னு போட்ட லெட்டர் 1 வருஷமாகி இடி இப்போ லெட்டர் ஃபைல் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணி அது ஐஐடி இதுலேருந்து எடுத்திருக்கீங்க கரக்பூர்லேருந்து. ஆனால் ஐஐடி ப்ரொஃபஸர் இங்கே வரவே இல்லை, அவங்க துணை நிறுவனம் தான் வந்துச்சு அப்படின்லாம். ஸோ அவர் கையெழுத்து போட்ட செல்லாதுங்கிற மாதிரி ஒரு வழக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு இடி பதில் கொடுத்துருக்காங்க. அடுத்த வாரம் 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க, 1 வாரம் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை சிபிஐக்கு அனுப்பட்டுமான்னு சொல்லி கூட ஹைகோர்ட்டு டிசைட் பண்ணலாம், அந்த வழக்கு வரும். இப்போ இந்த லெட்டர் 1 வருஷமாக நமக்கு வரல. ஆனால் நேருவுடைய முதல் லெட்டர், அதாவது 2500 பேருக்கு அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கு வாட்ஸ்அப் மூலமாக 35 லட்ச ரூபா 150 பேர்கிட்ட வாங்கினாருங்கிற அந்த லெட்டர் லீக் ஆச்சு. அதன் பிறகு அவருடைய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் ஒரு டெண்டர் காரட்டையும் 7.5% 10% சொல்லிட்டு 1020 கோடி. இந்த லெட்டரும் வந்து 2 வாரத்துக்குள்ளே ரிலீஸ் ஆச்சு. ஏன் அந்த லெட்டர் வரல? சரி, ரெண்டுமே டிஜிபிக்கு தான் வருது. ஸோ நேருவை பற்றிய லெட்டர் மாத்திரம் லீக் ஆகுது, இவரை பற்றி லெட்டர் லீக் ஆனது. நேரு மேலே நேரடியாக ஸ்டாலின் அவர்களுக்கே வருத்தம் உண்டு. ஏன்னா அவர் மாப்பிள்ளை சாரை பாருன்னப்ப மாட்டேன், இந்த தலைவரை நான் உங்களோட வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதலாண்டே சொன்னதுனால ஒரு சின்ன வருத்தம் உண்டு என்று சொல்வார்கள். தன்னோட மருமகனை மதிக்கல அப்படிங்கிற கோபமா? அதாவது அவர்கிட்ட போய் அவர் தன்னுடைய பார்ட்டி ஃபண்டை கலெக்ஷனை எவ்வளோ கொடுக்கணுமோ 60% முதல் குடும்பத்துக்கும் கட்சிக்கும் ஒப்படைச்சிடணும், 20% தனக்கும் 20% கட்சி செலவுக்கும் பண்ணுறதுங்கிறது வழக்கம். அந்த 60% கொடுக்குறப்ப மாப்பிள்ளை சாரை பார்த்து சொல்லிடு, மாப்பிள்ளையை பார்த்துட்டு போயிடுங்கன்னாரு. இல்லை தலைவரை நான் உங்களோட வச்சுக்கிறேன்னு இருக்கார். இல்லை எதுக்கும் ஒரு தடவை பாருங்கன்னா, இவர் சொன்னதாக சொல்லப்படும் தலைவரை என் கீழே 41 எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னு சொன்னதாக. ஸோ இதற்கு ஒரு செக் இருக்கணும் என்று ஒரு வருத்தம் எல்லா நேரத்திலும். ஏன்னா அதாவது இந்த இதை முந்தா நேத்திக்கு இவரை பேட்டி எடுத்திருக்காங்க, உதயநிதியை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். அந்த பேட்டியை பார்த்தாலே மிக மிக குழந்தைத்தனமாக எழுதி கொடுத்த பெண் நிறுவனம் எடுக்கிறத விட மோசமாக இருக்குது. அதுலேயும் அவர் சொன்னது இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு தரப்படும், கிட்டத்தட்ட 5 மூத்த அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கிடையாது, அவர் சீட்டு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் நேரு வரலைங்கிறாங்க. நிச்சயமாக பெரியசாமி போன்ற பலர் இருக்காங்க. ஸோ இந்த சிக்கல் அது தவிர கிட்டத்தட்ட 40 எம்எல்ஏக்களை இவர் இளைஞரணியிலிருந்து தான் தேர்ந்தெடுப்பேன், 60 வரைக்கும் கேட்டாரா, 40க்கு ஒத்துக்கிட்டான்றாங்க. ஸோ இப்போ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கிறப்ப காங்கிரஸ் கூட்டணி
கூட்டணி காங்கிரஸ் அந்த பக்கம் போச்சுன்னா என்ன பண்ணுறது, காங்கிரஸ் மட்டும் போகுமா, ஏற்கனவே வையாபுரி வந்து துரை வையாபுரி தனக்கு மந்திரி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியோட மிக நட்பில் இருக்கிறார். அப்படி போச்சுன்னால் அதை உடைக்கிறதுக்காக சத்யாவை வச்சு பண்ணாங்க. பட் இப்போ வைகோ மீட்டிங், நேற்று வைகோ மீட்டிங்க்கு நேரடியாக போயிருக்கார். வைகோ மீட்டிங்க்கு காங்கிரஸும் போகலை. ஸோ இது எல்லாமே காங்கிரஸ் அந்த பக்கம் போகிறதுக்குன்னா இப்போ பிளான் பியாக இவரையும் அப்படி காங்கிரஸ் போனால் திரும்பவும் அந்த சைடு போகக்கூடும். அப்படிங்கிறப்ப இப்போ இது ராம்தாஸுடைய இப்போ பாமகவை இழுத்துக்கிட்டு ஒரு பிளான் பியை நோக்கிய ஒர்க்கிங்கும் நடக்குது. இதெல்லாம் என்னென்ன ஆகும், அத்தனையும் இது நடந்தால் இது என்ன ஆகும், இது நடந்தால் இது என்ன ஆகும், எல்லாத்தையும் வார் ரூமில் பிளான் பண்ணிக்கிட்டு இதை நோக்கிய மிகப்பெரிய பிளானு அந்த புதுக்கோட்டை மீட்டிங்கை முடித்து அடுத்த நாள் அவர் திருச்சியில் தங்கி இருக்கிறார். அதன் பொழுது பியூஷ் கோயல், இவர் எடப்பாடி மற்றும் நயினா நாகேந்திரன், அண்ணாமலை எல்லாருமே அங்கே சந்திக்க போகிறார்கள். இதை நோக்கிய ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்கும். சரி, இப்போ அந்த வார் ரூமுடைய முக்கிய பர்பஸ் என்ன சார்? தேர்தலில் இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இந்த ஜனநாயகன் ஒரு பக்கம், ஜனநாயகன் பராசக்தி ரெண்டும் வந்துருச்சுன்னா தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அலை வரும்னு அவங்க ரெண்டு கட்சிக்காரர்களும் நம்பிக்கொண்டுட்டு இருக்காங்க. இது பராசக்தியை பார்த்துட்டா தமிழர்கள் எல்லோருமே மீண்டும் இந்தி எதிர்ப்பு அந்த ஸோ இதையெல்லாம் உடைக்கணும் அப்படிங்கிற சிவகார்த்திகேயன் ஒரு பகடக்காயா இல்லை, சிவகார்த்திகேயன் ஒரு இதுன்னு விட்டுருங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, சாதாரணமாக இந்த மாதிரி படங்கள், ஏதாவது விஜய் படம் வந்து ஒரு 300 கோடி அவருக்கே 200 கோடி, இந்த 175லேருந்து 200 கோடி அவருக்கே கொடுக்கப்படுகிறது, டைரக்டருக்கு ஒரு 50 கோடின்லாம் சொல்கிறப்போ 400 கோடி வரணும்னா கிட்டத்தட்ட 2000 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணணும். இப்போ அதில் பாதி தான் வருதுன்னா அந்த படம் போட்ட பணமே எடுக்கிறது சிக்கலில் வந்து நிற்கும். பட் படம் ஓடலைன்னா என்ன ஆகும்னு தெரியாது. தியேட்டர் கிடைச்சா கூட படம் சரியில்லைன்னா பிக்கப் ஆகிறது கஷ்டம். மிகப்பெரிய உதாரணம் விக்ரமை வச்சு இவர் ரஞ்சித் எடுத்த படம். நல்ல படம் நல்லா இருந்தால் கூட படம் ஓடல, நல்ல ரிச்சாக எடுத்திருந்தா கூட கான்செப்ட் சரியில்லைங்கன்னா ஓடல. ஸோ அதனால் இது எந்த அளவுக்கு பிக்கப் ஆகுங்கிறது டவுட். ஸோ இது அவங்க ரெண்டு பேரும் இதில் என்ன பண்ணுறாங்க, இந்த படத்துக்கு பின்னால் இருக்கிற பிளாக் மணி ஒயிட் மணி விஷயங்கள். ஏன்னா இதை ஜனநாயகனே முதல்ல சன் டிவிக்கு ரைட்ஸ் விற்கப்பட்டது 55 கோடிக்குன்னு வந்துச்சு. அப்புறம் சன் டிவி ஒதுங்கிக்கிட்டு அதை வந்து ஜி டிவி 64 கோடிக்கு எடுத்ததாக சொல்லப்படுது. ஆனால் பராசக்தியுடைய இதை வந்து ஜி டிவி எடுக்குதுன்னா எல்லாமே உள்கை இருக்கிறது இவங்கெல்லாம். இதை எல்லாத்தையுமே அங்கே பார்த்துட்ருக்காங்க. அதை தாண்டி திமுக கிறிஸ்டியன் ஓட்டை எப்படியாவது எடுத்துடணும், விஜய்க்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக மிகப்பெரிய அளவில் சர்ச்சை போட்டு மிரட்டியிருக்காங்க. உங்களுக்கு அவங்களுடைய திருச்சி எம்எல்ஏவான இவர் வந்து 1000 கோடி ஊழலில் ஏற்கனவே சிக்கியிருக்கிறார். திருச்சி எம்எல்ஏ அவரை வச்சு திருநெல்வேலியில் இது கிறிஸ்மஸ் விழா நடத்துகிறாங்க. அதே நாளில் ஏற்கனவே சாந்தோம் சர்ச்சு அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு மற்ற எல்லா சர்ச் தலைவர்களும் வந்தாங்க. ஆனால் இவர் கூப்பிட்ட உடனே ஸ்டாலினும் வர்றாருன்னு அங்கே போயிட்டாங்க. ஸோ அங்கே இருக்கிற பாளையங்கோட்டை டயோசிஸ் சேர்ந்தவர் விஜயை பற்றி ரொம்பவும் கீழ்த்தரமாக 41 பேரை கொன்னவரெலாம் பேசியிருக்கார். அவர் வந்து சென்ட் சேவியர் பள்ளி காலேஜுடைய அந்த காலேஜை சேர்ந்த 2 ப்ரொஃபஸர்கள் பாலியல் வழக்கில் சிக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருவரும் 5000 கோடி சொத்துக்களை முறைகேடாக குறைஞ்ச விலைக்கு விற்றுருக்காங்க அப்படின்னு சாந்தோம் சர்ச் பேராயர் பேரில் ஏற்கனவே சிபிஐக்கு போகணுன்னு ஒரு வழக்கு இருக்குது. ஸோ இதையெல்லாம் வச்சு மிரட்டி திமுக பண்ணியிருக்கு. இது எல்லாத்தையுமே எடுத்து வார் ரூம் வந்து இப்போ எல்லா ஆக்டிவிட்டீஸையும் பார்க்கும். ஒரு பக்கம் திருப்பரங்குன்றத்தை வச்சுக்கிட்டு, ஏன்னா முந்தானத்துக்கு இவர் வந்தப்போ அங்கே தீபம் ஏற்றப்படும் அப்படின்னு கல்வி அமைச்சர் சொல்லியிருக்கார். ஸோ இது எல்லாமே ஒன்று சேர நிச்சயமாக அமித்ஷாவுடைய பிளான் துடைத்து எறிவேன் என பார்லிமெண்ட்டில் திமுகவின் ஆட்சியை துடைத்து எறிவேன் அப்படின்னு சொன்ன வார்த்தையை கீப்பப் பண்ணுறதுக்கு இந்த வார் ரூம் மிகப்பெரிய திட்டம் போட்டிருக்கு. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.